ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சிவசக்தி ஜோதிட பீடம் கோவை செல்வராஜ் நான் பேசுறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு என்னன்னா, கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கிறது பற்றிய பதிவு. கடகராசி அப்படிங்கும்போது பொதுவாகவே சந்திரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு வீடுங்க. சந்திரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய வீடுன்னு சொல்லும்போது மனசு, சிந்தனை, திட்டம், ஒரு மனுஷன் நல்லபடியாக ஒரு ஆரோக்கியமான மனநிலைமைக்கு போகணும்னா சந்திரன் அந்த ஜாதகத்துல வலிமை பெற்று இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பொருந்திய ஒரு சிறப்பம்சம் பெற்ற ராசி இந்த கடகம். அப்போ இந்த கடகத்துக்கு காலபுருஷனுடைய 4வது வீட வர்றதுனால தாயை குறிக்கக்கூடிய வீடு 4ஆம் இடம் சந்திரன். அதனாலதான் இருதயம் அப்படிங்கிற இடத்துல பாக்கெட்ல பணம் அப்படிங்கிற சொல்லும் இருதயமும் எல்லாமே தாயை குறிக்கிற பாவங்களாக நமக்கு வருது. அப்ப இந்த சந்திரனுக்கு குரு பகவான் வரக்கூடிய வீடு லாபஸ்தானத்துல இப்ப உட்கார்ந்து இருக்கிறாருங்க. இவர் பார்க்கக்கூடிய இடம் இந்த கடகத்துக்கு 2வது வீடு, 5வது வீடு, 7வது வீட பார்க்குதுங்க. உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குடும்பத்துல சுபமங்கல காரியங்கள் நடக்கக்கூடிய அமைவும், குலதெய்வத்தினுடைய ஒரு காரியங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு சுபிச்சமான நேரமும் உண்டு. உங்க குடும்பத்துக்கு சுபர்களுடைய வருகையும், விருந்தினர்கள் வருகையும், உங்களுடைய ஒரு நட்பு பாராட்டி, அன்பு பாராட்டி இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ஒரு நல்ல நேரம்ங்க. அடுத்த கட்டமா உங்க குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு கோயில் சம்பந்தப்பட்டு ஒரு காது குத்தணும், ஒரு விசேஷம் வைக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையும், உங்க பிள்ளைகளுக்கு இத்தனை நாள் வரைக்கும் ஒரு கல்யாணம் காட்சி நடக்கலையே, நம்ம என்னைக்கு நல்ல வரன் அமைய போகுதோ அப்படின்னு நினைச்சு ஏக்கப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் உங்க புத்திரர்களுக்கு அல்லது புத்திரிகளுக்கு ஒரு நல்ல இடத்துல திருமணம் நடக்கக்கூடிய ஒரு சுபிச்சமான நேரம் இருக்குங்க. இந்த குரு பார்வை பலம் உங்களை உங்க பிள்ளைகளுக்கு ஒரு மேன்மையும் சிறப்பையும் கொண்டு போற இடத்துக்கு பார்க்குதுங்க. அப்போ குடும்பத்துக்கு ஒரு நன்மையும், உங்க பிள்ளை குட்டிகளுக்கான ஒரு வாழ்க்கைக்கான ஒரு சுபிச்சத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த குரு பகவான் கொடுக்கறதுக்கு தயார் நிலையில இருக்காருங்க. இவர் இந்த கடகராசிக்கு லாபத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள், அபிலாசைகள், மனசுக்குள்ள நீண்ட நாளா இங்க போட்டு வச்சுக்கிட்டு இருந்த இயக்கங்கள், கனவுகள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வந்துருச்சு. மொத்தத்துல சொல்லணும்னா இந்த கடகராசியை பொறுத்தளவுல சிகரம் தொடக்கூடிய ராசி அப்படிங்கிற கருத்துல இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பா கொடுக்குதுங்க. இதுல எந்த ஒரு சந்தேகமும் நீங்க பட வேண்டியதில்லை. இந்த கடகராசியில பிறந்த நேயர்கள் பொதுவாகவே இது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னாக்க மோட்ச திரிகோண ராசி. அப்போ மோட்ச திரிகோண ராசியில பிறந்த இந்த நேயர்கள் ஏதாவது ஒரு அம்மனுடைய ஆலயங்கள்ல ஒரு வெள்ளிக்கிழமை நாள்லயோ அல்லது திங்கக்கிழமை நாள்லயோ அந்த 11 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய அபிஜித் முகூர்த்த நேரத்துல அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணும் வரும்போது உங்களுடைய கனவுகளும் லட்சியங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மேன்மை நிலை அடைஞ்சு உங்க இலக்கை நீங்க கண்டிப்பா நிச்சயம் அடைவீங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.